இயேசுவில் பிரியமானவர்களே, புனித வாரத்தை துவங்கி இருக்கிறோம். உலகத்திலேயே ஒரு வாரத்தை புனித வாரமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்ற எந்த வாரத்தையும் புனித வாரமாக நாம் கொண்டாடுவதில்லை. இயேசு பிறக்கக்கூடிய இயேசு பிறந்த அந்த வாரத்தை கூட புனித வாரம் என்று சொல்வது இல்லை. ஆனால் இந்த வாரத்தை, இந்த நாட்களை புனித வாரம், புனித நாட்கள் என்று திரு அவை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த வாரத்தை ஏன் புனித வாரம் என்று திரு அவை நம்மை திரு அவை இந்த வாரத்தை அழைக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு இந்த வாரத்தில் தன்னுடைய பாடுகளினால், தன்னுடைய இறப்பினால், மரணத்தினால், தன்னுடைய உயிர்ப்பினால் நம்மை புனிதப்படுத்தினார். தன்னுடைய பாடுகளின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக நம்மை புனிதப்படுத்திய அந்த நிகழ்வுகளை நாம் இந்த வாரத்தில் கொண்டாடுவதனால் இந்த வாரத்தை நாம் என்ன சொல்லுகிறோம்? புனித வாரம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த வாரத்தில் நாம் என்னெல்லாம் கொண்டாடி இருக்கிறோம்? இயேசுனுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளில் எதையெல்லாம் நாம் கொண்டாடி இருக்கிறோம் என்றால், இன்று ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு சென்ற அந்த நிகழ்வை இன்றைக்கு நாம் கொண்டாடினோம். எருசலேமில் அவர் நுழைந்த நிகழ்வு. இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய நிகழ்வையும், நற்கருணை ஏற்படுத்திய அதே சமயத்திலே குருத்துவத்தை ஏற்படுத்திய அந்த நிகழ்வையும் இந்த வாரத்தில் நாம் கொண்டாடுகிறோம். என்னைக்கு அது? பெரிய வியாழக்கிழமை. ஏன் பெரிய வியாழக்கிழமை சொல்கிறோம்? அன்றைக்கி மட்டும் 36 மணி நேரம் வந்துடுதா ஒரு நாளைக்கு? ஏன் பெரிய வியாழக்கிழமை? இதெல்லாம் தெரியாமல் தான் இருக்கிறோமோ? அந்த வியாழக்கிழமை வழிபாடுகள் முடிந்து நேரம் நாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்றது கிடையாது. அது பின்பாக இரவு முழுவதுமாக நாம் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கிறோம். அந்த நாளுக்குண்டான வழிபாடு நீளமாக பெரியதாக இருக்கிறது. பெரிய வியாழக்கிழமை, புனித வியாழக்கிழமை. ஆண்டவருடைய துக்கத்தை, மாண்டி தேர்ஸ்டே என்று சொல்லுவாங்க, ஆண்டவருடைய துக்கத்தை தியானிக்கக்கூடிய இரவாக அது இருக்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய மரணத்தை நாம் தியானிக்கிறோம் என்று என்னைக்கு? புனித வெள்ளி. எல்லாம் ஷார்ட்டாக சொல்லி வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை. மற்ற நாட்களில் நாம் சொல்லுவது போல அந்த நாட்களில் நாம் சொல்லுவதில்லை. பெரிய வியாழன், பெரிய புனித வெள்ளி என சொல்லுகிறோம். புனித ஞாயிறு அன்று வழிபாடுகள் இல்லை. அன்றைக்கு பூசை கிடையாது, எந்த விதமான வழிபாடுகளும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நம் ஆண்டவருடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாடுகிறோம். என மிக முக்கியமான நாட்களை இந்த வாரத்தில் நாம் கொண்டாடுகிறோம். எனவே திரு அவை இந்த வாரத்தை என்ன சொல்கிறது? புனித வாரம். பிரியமானவர்களே, புனித வாரம் என்று சொல்லுகிற போது ஏதோ இந்த புனிதமானது அந்த நாட்களுக்குண்டான புனிதம் அல்ல. இந்த நாட்களில் நாம் புனிதம் அடைய வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து சிந்தித்து நாம் இன்னும் கொஞ்சம் நம்ம பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு இறைவனை தேட வேண்டும், இறைவனை நாட வேண்டும். நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்து ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளில் பங்கெடுத்து இயேசுவினுடைய உயிர்ப்பிலே நாமும் உயிர்க்க வேண்டும், புனிதனாக மாற வேண்டும். எனவே இந்த புனித வாரத்தில் செய்ய வேண்டியது என்னவென்றால், நாம் புனிதர்களாய் மாற வேண்டும். வெறும் நாட்களுக்கான புனிதம் அல்ல, இந்த வாரத்தில் நாம் புனிதம் அடைய வேண்டும் என்பதுதான் இந்த வாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒன்று. ஆக இந்த நாட்களை ரொம்ப பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டும். அதான் ரொம்ப கண்டிஷனாக இருந்தேன். இந்த குருத்தோலை பவனியிலேயே நாம் இந்த மனநிலைக்கு வர வேண்டும். திரு அவையானது 2 பவனிகளை கொண்டாடுகிறது. 2 பவனி. ஒன்று இன்றைக்கு நடந்த பவனி, திருப்பலியானது அங்கேயே துவங்குகிறது. இன்னொரு பவனி என்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம்?
இன்னொரு பவனியை நாம் கொண்டாடுகிறோம். அன்னைக்கும் திருப்பலி அங்கேயே துவங்கும். இதில் சாராம எதை சொல்கிறாங்க? சிலுவை பாதையா? அது பூசையா? அது சிலுவை பாதை. பாஸ்கா திரி அது பெரிய பவனி கிடையாது. ஆனால் பவனி அன்றைக்கு நாம் கடைபிடிக்கிறோம். சொன்னீங்க பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க போது மெழுகுதிரி பவனியை நாம் கடைபிடிப்போம். மெழுகுதிரி பவனி அன்றைக்கு கைகளில் நாம் மெழுகுதிரிகளை கொண்டு வருகிறோம். ஆண்டவர் இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது மெழுகுதிரிகளை கொண்டு வரும் பவனியாக. இன்றைக்கு நாம் குருத்தோலைகளை பிடித்து பவனியாக இன்றைக்கு வருகிறோம். அன்றைக்கு ஆலயத்திலே ஆண்டவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இந்த வாரத்தில் முழுமை அடைகிறது. தன்னை முழுமையாய் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய இந்த ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளின் குருத்து ஞாயிறு, இன்றைக்கு வாசித்த நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை நாம் விவிலிய பின்னணியோடு இந்த நிகழ்வுகள் ஏன் நடந்தன என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி வாழ முயற்சி எடுப்போம். இன்றைக்கி என்னென்ன நிகழ்வு நடந்தது இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்த்தோம் என்றால், பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் இந்த ஊருக்கு செல்லுங்கள், அந்த ஊரில் ஒரு கழுதை இருக்கும், அந்த கழுதையின் மீது யாரும் இதுவரை ஏறாமல் இருப்பார்கள், யாரும் ஏறாத ஒரு கழுதையை காண்பீர்கள், அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார் இல்லையா? கழுதையின் மீது அமர்ந்து அவர் எருசலேமுக்கு செல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த கழுதையின் மீது சென்ற இந்த நிகழ்வு என்ன ஒரு செய்தியை சொல்லுகிறது? ஆண்டவர் இயேசு ஏன் கழுதையின் மீது அமர்ந்து எருசலேமுக்குள் சென்றார் என்பதை நாம் முதலில் இந்த நாளில் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, 1 அரசர் 13 அதிகாரம் 38வது 39வது இறை வார்த்தை. 1 அரசர் 1 அதிகாரம் 38 39 இறை வார்த்தை வாசிப்போம். அவ்வாறு மைக்கில் படிக்கிட்டோம். அவ்வாறே குரு சாதோக்கு இறைவாக்கினர் நாத்தான் யோயாதாவின் மகன் பெனாசியா கிரேத்தியர் பெலேத்தியர் ஆகியோர் அங்கிருந்து போய் சாலமோனை தாவீது அரசரின் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து சென்றனர். அங்கே குரு சாதோக்கு கூடாரத்திலிருந்து எண்ணெய் கொம்பை எடுத்து வந்து சாலமோனை திருப்பொழிவு செய்தார். பிரியமானவர்களே, சாலமோன் தாவீதின் கழுதையின் மீது அமர்ந்து தாவீதிடம் செல்லுகிறார். தாவீதுக்கு வயசாயிடுச்சு. அவருடைய மகன் சாலமோன் அரச பதவி ஏற்கப் போகிறார். அரச பதவி ஏற்கப் போகிற சாலமோன் எதன் மீது அமர்ந்து செல்லுகிறார்? கோவேறு கழுதையின் மீது அமர்ந்து செல்லுகிறார். பிரியமானவர்களே, அரசர்கள் தங்களுடைய அரச பதவியில் இருக்கிற போது அல்லது அரசு பதவி ஏற்கிற போது யூதர்கள் வழக்கமாக செல்லக்கூடிய ஒரு விலங்கு அல்லது ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் எதுவாக இருக்கும் என்றால் குதிரை. அதுதான் அரசனுக்குண்டான அடையாளம். குதிரையைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் இங்கே சாலமோன் அரசர் எதன் மீது செல்கிறார்? கழுதையின் மீது செல்கிறார். எதற்காக போகிறார்? அரசராக போகிறார். அதுக்கு முன்பாக அவர் அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறார். அபிஷேகம் செய்வதற்காக சாலமோன் சென்ற அந்த விலங்கு ஒரு கோவேறு கழுதை. செக்கரியா இறைவாக்கினர் எழுதிய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. செக்கரியா புத்தகம் பைபிள்
இருங்க மைக்கில் விடு. மகனே சியோன் மகிழ்ந்து களிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறார். கழுதை குட்டி செம்மறி. பிரியமானவர்களே, இளம் வயது உள்ள ஒரு கழுதியின் மீது யார் வருகிறார்? ஒரு அரசர் வருகிறார். சக்கரையா இந்த புத்தகத்தை 400 ஆண்டுகளுக்கு முன்பாக, இயேசு பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக சக்கரையா இந்த பகுதியை எழுதுகிறார். யாரை குறித்து எழுதுகிறார்? இயேசுவை குறித்து எழுதுகிறார். எப்போ? 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கழுதையின் மீது அமர்ந்து வருவார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மீது வருவார். பிரியமானவர்களே, இந்த 2 நிகழ்வுகள், சாலமோன் அரசர் கழுதையின் மீது வந்து அபிஷேகம் பெற்றது. இங்கே சக்கரியா இறைவாக்கினர் ஆண்டவர் இயேசுவை 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் கழுதையின் மீது ஏறி வருவார் என்று சொன்ன இந்த நிகழ்வானது இன்றைக்கு நாம் நற்செய்தியில் படித்தபடி ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு வருகிற போது கழுதையின் மீது அமர்ந்து வருகிறார். என்ன செய்தி இதன் வழியாக நாம் இங்கிருந்து எடுத்துக்கொள்கிறோம்? ஒன்று, ஆண்டவர் இயேசு குதிரையின் மீது வரவில்லை. குதிரை என்பது அரசனை குறிக்கக்கூடிய சொல், மாளிகையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அரண்மனையை குறித்து காட்டக்கூடிய ஒன்று குதிரை. ஆண்டவர் இயேசு அரண்மனையிலிருந்து வரல, அவர் அரச மாளிகையில் இருந்து வரல, அவர் மன்னன் இடத்தில் இருந்து, மன்னர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வரவில்லை. அவர் ஒரு சாதாரண கழுதை மீது வந்தார் என்பது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், பிரியமானவர்களே, அவர் இந்த உலகத்தினுடைய அரசர். இல்லைங்கதான் இருக்கீங்களா? அவர் இந்த உலகத்தினுடைய அரசர் இல்லை. இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று வந்த மன்னன் இல்லை. அரண்மனையை பிடிக்க வேண்டும் என்று நினைத்து வந்த மன்னன் இல்லை. அவர் தன்னுடைய படைகளோடு, குதிரை படைகளோடு, யானை படைகளோடு இந்த ஒரு நாட்டை ஆதிக்கம் செய்ய, ஒரு நாட்டை போர் தொடுத்து பிடிக்க வேண்டும் என்று வந்த மன்னன் கிடையாது. அவர் குதிரை மீது வந்திருந்தால் அது அப்படியாகத்தான் மக்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு கழுதையின் மீது வந்தார். அப்படி என்றால் கழுதை என்பது எதன் அடையாளம் என்றால் பணிவின் அடையாளம், தாழ்ச்சியின் அடையாளம். பிரியமானவர்களே, அந்த கழுதை இதுவரையிலும் யாரும் ஏற்றப்படாத, யாரும் அமராத கழுதை. என்ன சொல்றாரு? என்ன சொல்ல வருகிறார்? இதுவரையிலும் அந்த கழுதையின் மீது யாரும் அமரவில்லை. பிரியமானவர்களே, யாராவது அந்த கழுதையின் மீது அமர்ந்திருந்தால் அது என்னவாயிருக்கும்? யூஸ்ட், பயன்படுத்தப்பட்டது. இது யாரும் பயன்படுத்தப்படலை, யாரும் யூஸ் பண்ணலை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கன்னி மரியாவின் வயிற்றில் பிறந்தார். அப்படி என்றால் இதுக்கு முன்னாடி குழந்தை அந்த கருவிலே உதிக்கல. இயேசு தான் முதலில் அந்த கருவில் வருகிறார். அன்னை மரியாவுடைய கருவில் இயேசு தான் முதல் குழந்தை, தலைச்சன் பிள்ளை. இங்கே கழுதை, அதன் மீது யாரும் அமரவில்லை. என்ன அர்த்தம்? மாதாவின் வயிற்றில் இயேசு தான் முதல் குழந்தை, அதுக்கு முன்னாடி குழந்தை கிடையாது. இங்கே கழுதையின் மீது யாரும் இதுவரை அமரவில்லை. என்ன அர்த்தம்? வெரி குட், தூய்மை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அந்த கழுதை, யாரும் அமராத கழுதை மீது வருகிறார் என்றால் ஆண்டவர் தூய்மையினுடைய அடையாளமாய் வருகிறார். தூய்மையின் அடையாளமாய் வருகிறார். அந்த கழுதை கட்டப்படவில்லை, கட்டப்பட்டு இருக்கிறது. அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படி சொல்றார். கட்டப்பட்டு இருக்கிற கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. கழுதையை யாராவது கட்டி வைப்பாங்களா? அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை. அது உங்களுக்கு வேணால் பழக்கம் இருக்கும் அப்படின்றீங்களா? நாங்களாம் கழுதையை மேய்க்கிறோம். எப்பயாவது எங்கள் பசங்களை பார்த்து சொல்லுவோம், இப்படியே நீ
படிக்காமல் இருந்தீங்கன்னா, ஃபெயில் ஆகிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? இந்த கழுதைக்கு தான் கட்டி கொடுப்போம் அப்படி சொல்கிறது. அப்போல்லாம் சொன்னாங்க, இப்போ அது கூட சொல்கிறதில்ல போல. இப்படியே நீ வந்து படிக்காமல் ஃபெயில் ஆகிட்டே இருந்தேன்னா அந்த கழுதை தாண்டா உன்னை கட்டி வைப்போம், அந்த கழுதை தாண்டி உன்னை கட்டி வைப்போம். என்ன சொல்லுவோம்? அவமானத்தை சொல்கிறோம். அந்த கழுதைக்கு ஒரு வேல்யூ கிடையாது. இங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். பிரியமானவர்களே, கழுதை என்பது பிற இனத்தாரின் அடையாளம், பிற இனத்தாரின் அடையாளம். யூத மக்கள் வெறுத்த ஒரு விலங்குதான் கழுதை. யூத மக்கள் புறக்கணித்த ஒரு விலங்குதான் கழுதை. அந்த கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். பிரியமானவர்களே, யூத சமூகத்தில் பிற இனத்தார் அடிமைகளாக இருந்தார்கள், கட்டப்பட்டு இருந்தார்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். என்ன அடையாளம்? பிரியமானவர்களே, நாம் எல்லாம் பாவத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறோம். அந்த கட்டுகளில் இருந்து கடவுள் நம்மை விடுவிக்க வருகிறார். எருசலேம் நகருக்குள் ஏன் நுழைந்தார்? நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை வெளியேற்ற வேண்டும், அந்த கட்டுகளில் இருந்து நாம் வெளியேற வேண்டும். ஆக பிரியமானவர்களே, இந்த கழுதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற, அந்த இயேசு பயன்படுத்திய கழுதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இதுதான். ஒன்று எளிமை, இன்னொன்று தூய்மை, மூன்று பாவ கட்டுகளில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று இயேசு உள்ளே நுழைகிறார். இந்த பரிசுத்தமான வாரத்திலே, இந்த புனித வாரத்தில் இந்த மூன்று பண்புகள் நமக்கு வேண்டாம். ஒன்று, நாம் எளிமையாக வாழ அழைக்கப்படுகிறோம், எளியவர்களாய். ரெண்டாவது, இந்த வாரத்திலே தூயவர்களாய் வாழ அழைக்கப்படும், பாவத்தை விட்டு தூயவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, நம்முடைய கட்டுக்கள், பசாசின் கட்டுக்கள், சாத்தானின் கட்டுக்கள், பாவ எண்ணத்தில் பெரிய பெரிய பாவம் நம்ம செய்யறோம் அப்படி இல்லை, கோபம். இந்த பரிசுத்தமான வாரத்தில், தூய்மையான வாரத்திலே, புனித வாரத்திலே கோபப்படுவதை விட்டுவிட வேண்டும். அடுத்த மீது எனக்கு பகைமை இருக்கிறது, விட்டுவிட வேண்டும். அடுத்த மீது எனக்கு கோபம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, இந்த கட்டுகளில் இருந்து நாம் அவிழ்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இயேசு எருசலேமுக்குள் நுழைகிறார். அது கழுதை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். நான் எளிமையாக இருந்தேன், நான் தூய்மையாக இருந்தேன், நான் என்னுடைய கட்டுகளில் இருந்து அவிழ்க்கப்பட்டேன் என்று கழுதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் சொல்லுவோம், மனுஷன் சொன்னாவே அறிவுரையை நாம் ஏற்றுக்க மாட்டோம், கழுதை சொல்லக்கூடிய அறிவுரையை நான் ஏற்றுக்க போகிறேன். கழுதை 3 அறிவுரை சொல்லுது. நான் தூய்மையாக இருந்தேன், நான் எளிமையாக இருந்தேன், நான் கட்டுக்களிலிருந்து விடுபட்டேன். நீங்களும் அதுபோல இந்த புனித வாரத்தில் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. எளிமையாக இருப்போம், தூய்மையாக இருப்போம், நம்ம பாவ கட்டுக்களிலிருந்து வெளியே வருவோம். இன்றைக்கு நாம் குரு தோலைகளை பிடித்து வந்தோம். பவனியில் குரு தோலைகள், வருஷம் இந்த குரு தோலைகளை நாம் பிடித்து வருகிறோம். குருத்து ஞாயிறு என சொல்லுகிறோம். பல ஞாயிற்றுக்கிழமை வராதவர்கள் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை வருவார்கள். அது ஏன் என்றால், ஓலை வாங்கிட்டு போனோம். பூசைக்கு வராமல் கூட ஓலை வந்து வாங்கிட்டு போன ஆட்களை நான் பார்த்தேன். போன வருஷம் பூசைக்கு வராமல் ஓலை மட்டும் வந்து வாங்கிட்டு போன ஆட்களை நான் பார்த்தேன். பூசை விட இந்த ஓலை முக்கியமா? பூசை விட இந்த ஓலை முக்கியமா? முக்கியம் கிடையாது. ஆனால் நாம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கோம். வெளி அடையாளங்களைத்தான் அது மிக முக்கியமானது நினைத்து கொண்டிருக்கிறோம். இது வெறும் அடையாளம். அந்த மக்கள் கிளைகளை தாங்கியபடியாக, கிளைகளெல்லாம் ரோட்டிலே போட்டபடியாக இயேசுவை அழைத்து போனார்கள். அந்த மக்கள் அந்த பவனி முடிஞ்சு அந்த கிளைகளை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு போனாங்களா? வீட்டுக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் இலைகளை பிடித்து இயேசுவை வரவேற்றது போல நாம் இந்த குரு தோலைகளை பிடித்து இயேசுவை வரவேற்கிறோம். அவ்வளவுதான் இந்த ஓலைகளுக்குண்டான வேலை. சரிங்களா? ஆக அதை மந்திரிச்ச பின்னாடி நம்ம கீழே போட முடியாது என்பதற்காக நாம் என்ன செய்கிறோம்? அதை வீட்டுக்கு கொண்டு போய் சிலுவை வைத்து நாம் தியானிக்கிறோம். அவ்வளவுதான். இது பூசையை விட பெரிய காரியம் கிடையாது. புரிந்து கொள்வோம். சில சமயத்தில் மேலோட்டமான கிறிஸ்துவலாக இருக்கிறோம். எதற்கு முக்கியத்துவம் கூட அது கொடுத்தது கிடையாது. ஆக திருப்பலி என்பது மிக மிக முக்கியமானது. ஆக அதனால் குருத்தோலை தூக்கி போட்டு போகணுமா? இல்லை, இது மந்திரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அதை பத்திரமாக ஆலயத்திலிருந்து செல்கிற போது அதை நாம் கொண்டு போக வேண்டும், கீழே போடக்கூடாது. பிரியமானது. 2வது செய்தி, குரு தோலைகளை தாங்கி வந்தோம். இந்த நிகழ்வு நமக்கு என்ன சொல்லுது என்றால், மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்னைக்கு லூக்கா நற்செய்தியில் படித்தோம்.
இறை மக்கள் குருத்தோலைகளை அல்லது இலைகளை தாங்கி கொண்டு வந்தார்கள் என்று நாம் படிக்கல. இன்னைக்கு லூக்கா நற்செய்தியில் அது வரல. ஆனால் மார்க்கு நற்செய்தியாளர் சொல்கிறார். மார்க்கு 11:8 வாசிப்போம். பலர் தங்கள் மேல் உடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலை தழைகளையும் வழியில் பரப்பினர். முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள் வழிகளில் இலைகளையும் தலைகளையும் பரப்பினர். அடுத்த நற்செய்தியிலே, மத்திய நற்செய்தியிலே, இலைகளை தாங்கி ஓசானா ஓசானா என்று பாடிக்கொண்டு வந்தனர் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இலைகளை தான் நாம் குருத்தோலைகளாக பிடித்து வந்திருக்கிறோம். 1 மக்கபேயர் 13:51 நேரமாகிறது, அது படிக்க வேண்டாம், நான் அதை சொல்லுகிறேன். மக்கபேயர் படை ஏற்பாடு இருக்கக்கூடிய கடைசி புத்தகம். யூதா தன்னுடைய இஸ்ரேல் மக்களுடைய படை தலைவனாக இருக்கிறான். அவன் படையெடுத்து தன்னுடைய பகைவர்களை வென்றுவிட்டு வருகிறான். இஸ்ரேல் மக்களுடைய வெற்றியை அவர்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் வாசிப்போம். 13:51 1 மக்கபேயர் 13:51. இஸ்ரேலின் பெரும் பகைவன் அழிக்கப்பட்டதால் 171ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 23ஆம் நாள் புகழ்பாக்களின் ஜெயிச்ச பின்னாடி வராங்க, படை வீரர்கள் வராங்க. அப்போது நடக்கக்கூடிய நிகழ்வது புகழ்பாக்களையும் நன்றி பாக்களையும் பாடிக்கொண்டும் குருத்தோலைகளை பிடித்து கொண்டும் அந்த இசைக்கருவிகளை எல்லாம் வாசித்துக் கொண்டு கோட்டைக்குள் யூதர்கள் நுழைந்தார்கள். என்ன பிடிச்சிட்டு வந்தாங்க? குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். அப்படி குருத்தோலை என்பது என்ன அர்த்தம் என்றால் வெற்றியின் அர்த்தம், வெற்றியின் அடையாளம். நீங்கள் பிடித்து வந்த இந்த குருத்தோலைகள் எதன் அடையாளம் என்றால் வெற்றியின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம், சந்தோஷத்தின் அடையாளம். நான் பவனியில் வரும்போது எனக்கு பின்னாடி இருந்தவங்களை திட்டுனேன். நான் எனக்கு பின்னாடி பவனியில் வந்தாங்க இல்லையா, சத்தம் போட்டேன். என்ன சத்தம் போட்டேன்? பின்னாடி இருந்தவங்க கையில் பேப்பர் கொடுத்துருக்காங்க, பின்னாடி பாட்டு பாடிட்டு வராங்க, பேப்பரை மடித்து வச்சுக்கிட்டு சவ ஊர்வலத்தில் வந்தது போல வந்து கொண்டு இருந்தோம். மௌனமாக அங்கே கூட ஏதாவது பாடிக்கிட்டு பேசிட்டு டான்ஸ் ஆகிட்டு போவாங்க. இங்கே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு புகழ்பாக்களை பாடிக்கொண்டு நன்றி பாடல்களை பாடிக்கொண்டு அவர்கள் வெற்றியை அறிவித்து கொண்டு பாடிக்கொண்டு வந்தாங்க. இங்கே நாம் வாயை மூடிக்கிட்டு ஏதோ சவ உருவத்தில் வருவது போல அமைதியாக வந்து கொண்டதுனால சத்தம் போட்டு எதுக்கு வரீங்க, பாட்டு பேர் தான் கொடுத்தாங்களே, பாடிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அப்போ கூட அப்படி தான் வந்தாங்க. நீ என்னடா சொல்கிறது, நாங்கள் என்னடா கேட்குறது, காலங்காலமாக நாங்கள் இப்படி தாண்டா வந்தோம், பின்னாடி அவங்க பாடுவாங்க, நாங்கள் சும்மா வருவோம், ஆனால் பாட்டு பேப்பரை மட்டும் கையில் வாங்கிப்போம். பிரியமானவர்களே, இந்த பாடலை திருச்சபை 4ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த விழாவை கொண்டாடுகிறது. எப்போ? 4ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த குருத்தோலை பவனை கொண்டாடி கொண்டிருக்கும். இன்னைக்கு வரையிலும் இந்த பாட்டை நம்ம கற்றுக்கல, இந்த பாடலை நமக்கு தெரியல. ஒவ்வொரு வருஷம் இதை பாடி இருந்தாலும் கூட எல்லாருக்கும் இது மனப்பாடமாக தெரிந்திருக்கும். ஏன்னா நாம் பவனியில் பங்கெடுக்கலை, பராக்கு தான் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பாடல்களுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து பாட நமக்கு பிடிக்கலை. இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை, அது இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வதில்லை. பாட்டுகளை பாடுவாங்க, ஆர்னு வச்சுடுவாங்க, அவங்க பாடுவாங்க, இது நமக்கு உண்டான வேலையில்லை. இன்னைக்கு தான் இந்த பாடலை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் கூட நினச்சேன், அடுத்த ஆண்டு ஒரு வாரம் திருப்பலி முடிந்து எல்லாரையும் உட்கார வச்சு இந்த பாடலை ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு தான் அனுப்ப வேணும் என்று சொல்லி. ஆமாம், மனசில் பட்டுது எனக்கு. ஏங்க நம்ம பவனியில் வருகிறோம், எல்லா மக்களும் நம்ம பார்த்தாங்க, இவங்க எதுக்கு போகிறாங்க? மௌன ஊர்வலமோ, மௌனமாக போகிறாங்க. ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு நுழைகிறார், மக்களில் ஓசானா 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 என்று பாடிக்கொண்டு போனார்கள். நாம் மௌனமாக செல்கிறோம் என்றால் இந்த ஓசானா என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. யாருக்கா தெரியுங்களா ஓசானா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் அதுக்கு அடுத்து அதான் நான் சொல்ல போறேன். ஆக இந்த ஓலைகள் நாம் பிடித்து வந்தது வெற்றியின் அடையாளம். நாம் வாழ்க்கையில வெற்றி அடைகிற போது சந்தோஷம் ஏற்படுகிறது, வாழ்க்கையில வெற்றி அடைகிற போது மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இது இயேசுனுடைய வெற்றி தானே, ஏன் வெற்றி கிடையாது அப்படி அமைதியாக வந்தோம். பிரியமானவர்களே, குருத்தோலை என்பது வெற்றியின் அடையாளம்.
பிரியமானவர்களே, இந்த குருத்தோலைகளை நாம் ஏந்தியது முக்கியம் கிடையாது. இந்த குருத்தோலைகள் வெறும் அடையாளங்கள். ஆனால் இது வெற்றியின் அடையாளம் என்றால் நாம் ஒரு நாள் வெற்றி அடைய வேண்டும். இந்த குருத்தோலைகளை தாங்கிய இறை மக்கள் நாம் தோற்று போகிற மக்கள் அல்ல. நாம் தோற்று போகிற மக்கள் அல்ல, நாம் வெற்றியின் மக்கள். நாம் ஜெயிக்கக்கூடியவர்கள், வெற்றி அடையக்கூடியவர்கள். என்ன வெற்றி? திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அங்கே ஒரு கூட்டமானது குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். ஒரு கூட்டமானது குருத்தோலைகளை பிடித்து என்ன பண்ணாங்க? திருவெளிப்பாடு புத்தகம், கடைசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அவர்கள் குருத்தோலை தாங்கி இருந்தார்கள். யாரு எவரு? வாசிப்போம். இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். யாரை பத்தி பேசி இந்த வசனம்? விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களை பற்றி, புனிதர்களை பற்றி பேசக்கூடிய வசனம். அடுத்து அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். இயேசுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அரியணையிலே ஆட்டுக்குட்டி என்பது யாரு? செம்மறி என்பது யார்? இயேசுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க? வெண்மையான தொங்கலாடி அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த குருத்தோலை பிடிக்கிறவர்கள் நாம் எங்கு சென்று பிடிக்க வேண்டும்? விண்ணகத்துக்கு பயணம் செய்கிறோம். விண்ணகத்தை அடைய வேண்டும். அதுதான் வெற்றி. இயேசுனுடைய வெற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். இந்த குருத்தோலை தாங்கிய நாம் ஒரு நாள் விண்ணகத்திலே குருத்தோலை பிடிப்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. நாம் நரகத்துக்கு போனோம் அப்படின்னா நாம் வெற்றியின் மக்கள் அல்ல, நாம் தோல்வியின் மக்களாக இருக்கிறோம். இன்னைக்கு குருத்தோலை பிடித்த நாம் எல்லோருமே விண்ணகத்தை சார்ந்தவர்கள், விண்ணகத்துக்கு செல்ல வேண்டியவர்கள். அங்கே சென்று குருத்தோலைகளை பிடிக்க வேண்டும். நமக்கெல்லாம் இங்க குருத்தோலை பிடிச்சா போதும். வருஷம் இந்த குருத்தோலைகளை பிடித்தால் போதும். நாம் எந்த குருத்தோலை பிடிப்பதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? விண்ணகத்தினுடைய குருத்தோலைகளை ஆண்டவருக்கு முன்பாக அரியணையில் வீற்றக்கூடிய இயேசுக்கு முன்பாக நாம் குருத்தோலைகளை பிடிக்க வேண்டும். அதுதான் வெற்றி. அந்த வெற்றி நாம் அடைவதற்கு தான் இந்த குருத்தோலையை நாம் இன்றைக்கு பாட்டு தான் பாடல, ஒரு பதிலாக சொல்லலாம்ல. அந்த விண்ணகத்தினுடைய குருத்தோலைகளை பிடிப்பதற்கு தான் நாம் இப்போது என்ன செய்து வந்தோம்? இந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வந்தோம். நாம் பிடித்து கொண்டு வந்த அந்த குருத்தோலை வெற்றியை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதின் அடையாளம். எந்த வெற்றி? பொருளாதாரத்தில் வெற்றி கிடையாது, வீடு கட்டணும் அதில் வெற்றி கிடையாது, நிறைய படிக்கணும் பாஸ் பண்ணணும் அது வெற்றி கிடையாது. நம்முடைய வெற்றி எது? விண்ணகத்தை அடைந்து அங்கே குருத்தோலைகளை பிடிப்பதுதான் நம்முடைய வெற்றி. ஒவ்வொரு தடையும் குருத்தோலையில் பிடிக்கிற போது நம்முடைய மனசுக்குள்ளே என்ன வரணும்? நான் விண்ணகத்தை அடைய வேண்டும், விண்ணகத்தை ஜெயிக்கணும். பெரியமானவர்களே, இதுதான் இந்த ஓலைகளை நாம் பிடித்து வந்தனுடைய நோக்கம். மூன்றாவது நான் சொன்னேன், அப்படி ஓலைகளை பிடித்து கொண்டு வருகிற போது நாம் என்ன சொல்லி பாடிக்கொண்டு வந்தோம்? ஓசனா என பாடினோம். ஓசனா என்கிற பாடலை பாடினோம், அந்த வார்த்தையை படித்தோம். பிரியமானவர்களே, ஓசனா என்பதனுடைய அர்த்தம் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவரை எங்களை மீட்டருளும். சேவ் அஸ் ஓ லார்ட், இதான் அர்த்தம். சேவ் அஸ் ஓ லார்ட், எங்களை மீட்டருளும் ஆண்டவரை, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு விடுதலை தாரும். எத்தனை பேர் ஓசனா பாடிட்டு வந்தோம்? நமக்கெல்லாம் ஆண்டவருடைய உதவி தேவையில்லை, ஆண்டவருடைய கிருபை தேவையில்லை. ஆண்டவரை எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்வதற்கு நமக்கு அவசியம் இல்லை. அவசியமா? அவசியம் இல்லையா? அப்பயும் பாடாமல் வந்தீங்க. ஓசனா பாண்டிங்களா? ஓகே, ஆண்டு உங்களை சேவ் பண்ணுவார். பாண்டவங்களாம் சேவ் பண்ணுவார், பாடாதவங்களுக்கு தான் பிரச்சனை. பிரியமானவர்களே, ஓசனா என்பது ஆண்டவருடைய உதவியை கேட்டு அழைப்பது. ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். அந்த மக்கள் ரோமையர்களுடைய அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ரோமையர்களுடைய அடிமைத்தனத்தில் வரி கட்டிட்டு வாழ முடியாம செத்து பிணமாய் இருந்த சூழலில் அவங்க இந்த இயேசு எங்களை மீட்பார் என்ற அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஆண்டவரே எங்களை மீட்டது, உங்களுடைய உதவி தேவை, உங்களுடைய கிருபை தேவை, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. பிரியமான, இன்றைக்கு நாம் பலவிதமான அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும். எனவே நாம் பாடிக்கொண்டு வந்தோம் ஓசானா, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு விடுதலை தாங்க. நாம் அந்நிய தேசத்துடைய அடிமைத்தனத்தில் இல்லை, ஆனால் நமக்கு நாமே அடிமைகளாக இருக்கிறோம்.
நம்முடைய குடும்பத்தில் அடிமைத்தனத்தை உணர்கிறோம். அது நோயாக இருக்கலாம், பண பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது மன வருத்தங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமையாக இருக்கலாம், தீய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், பாவ வாழ்க்கையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நாம் அடிமைகளாக இருக்கிறோம். இந்த புனித வாரத்தில் நாம் என்ன கேட்டோம்? ஆண்டவரே எங்களை மீட்டிடணும், எங்களுக்கு உம்முடைய கிருபை தேவை, உம்முடைய ஆசீர்வாதம் தேவை. பிரியமானவர்களே, இந்த பாடலை இஸ்ரேல் மக்கள் ஆலயத்துக்கு போகிற போது, கூடார திருவிழாவுக்கு போகிற போது அவங்க பாடிட்டு போவாங்க. இந்த பாடல் எங்கே இருக்குது தெரியுங்களா? இப்போ பாடிட்டு வந்த இந்த ஓசானா பாடல் எங்கே இருக்குது தெரியுங்களா? திருப்பாடல் 118, 24, 27. வேகமாக நாம் முடிப்போம். திருப்பாடல் 118 இறைவார்த்தை 24, 20. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இது வெற்றியின் நாள், சோகத்தின் நாள் அல்ல, வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரே, இதுதான் ஓசானா. அங்கே எபிரேய மொழியில, எபிரேய மொழி இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துதாங்க, ஓசானா. ஆண்டவரே மீட்டலும். என்ன கான்டெக்ஸ்ட் தெரியுங்களா? பெரியமான எகிப்து அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. அப்போ மக்கள் கடவுளை பார்த்து, நாங்கள் இங்கே அடிமைகளாக எங்களை காப்பாற்ற வாங்க என்று கேட்கிற போது மோயிசன் அவர்களை அனுப்பி அவங்களை கூட்டிட்டு வந்தார். அது முதல் அவர்கள் எருசலேம் ஆலயத்து போகிற போது, கூடார திருவிழா போகிற போது இந்த பாட்டை பாடிட்டு தான் அவங்க எருசலேமுக்குள்ளே போவாங்க. இந்த 118வது சங்கீதத்தை பாடிக்கொண்டு தான் அவர் எருசலேமுக்குள் போவார்கள். அங்கே போயிட்டு அவர்கள் பலிப்பீடத்தை சுற்றி 7 தடவை இந்த பாட்டு பாடுவாங்க. அப்படி போகிற போது அவங்களுடைய கையில் என்ன இருக்குமா? ஆண்டவரை வெற்றியை தாரும், ஆண்டவருடைய பேரால் வருபவர் ஆசி பெற்றவர், ஆண்டவருடைய இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன் அவர் மீது நம்பிக்கை, அவர் மீது அவர் நம்மீது ஒளிந்துள்ளார். கிளைகளை கையில் ஏந்தி விழாவினை தொடங்க. அவங்க எருசலேமுக்குள்ள போகும்போது இந்த பாட்டு பாடிட்டு குரு தொலைகளை அவர்கள் கிளைகளை பிடித்து கொண்டு அந்த ஆலயத்தை சுற்றி எத்தனை வாட்டி வருவாங்க? 7 தடவை வருகிற போது இந்த பாட்டை தான் அவங்க ஒலிவ இலைகளை பிடித்து கொண்டு இந்த பாட்டை பாடிக்கொண்டு தான் அவர்கள் எருசலேம் ஆலயத்துக்குள்ளே நுழைவார்கள். பிரியமானவர்களே, இந்த ஓசானா ஆண்டவரை எங்களை மீட்டலும் என்று அவர்கள் 7 தடவை எருசலேம் ஆலயத்தை பாடிக்கொண்டு உள்ளே வருவார்கள். நாமும் அதைத்தான் செய்தோம். ஆண்டவரை எங்களை மீட்டலும். ஏன்னா அவங்க அந்த நன்றி பெருக்கோடு பாடினாங்க. எகிப்தில் நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், அப்போ நாங்கள் உங்களை கூப்பிட்டோம், நீங்கள் என்ன பண்ணீங்க? எங்களை மீட்க வந்தீங்க, எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க. அதை நினச்சி தான் அவங்க பாடுறாங்க. இது ஆண்டவர் தோற்றுவித்த நாள் இதுவே, என்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அந்த நினைவை, அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு கூடார திருவிழாவில் இந்த பாட்டு பாடி அவங்க ஆண்டு எங்களை மீட்டார், எங்களுக்கு விடுதலை தந்தான்னு சொல்லி பாடக்கூடிய பாடலை தான் நாம் பாடிக்கொண்டு வந்தோம். ஓசானா என்ற பாடல். பிரிமான இறுதியாக பவனியாக வந்தோம். அதுதானே சொன்ன, பவனியா வாங்க, பவனியா வாங்க, பவனியா வாங்க. கூட்டமாக இல்லை, கூட்டம் வேறு, பவனி வேறு என்றால் பவனிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிரியமானவர்களே, பாஸ்கா விழாவுக்கு கிட்டத்தட்ட 2500 ஆடுகள் அங்கே பலியாக வெட்டப்படும். 2500 ஆடுகள், குறைந்தது 2500 ஆடுகள் அந்த பாஸ்கா திருவிழாவில் பலியாக வெட்டப்படும். ஆனால் ஒரு ஆடு மட்டும்தான் பவனியிலே கொண்டு வரப்படும். ஒரு ஆடு மட்டும்தான் பவனியிலே கொண்டு வரப்படும். மற்றெல்லாம் அப்பப்போ வந்து வெட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு ஆடு பவனியாக கொண்டு வரப்படும். எல்லா மக்களும் வருவார்கள். அந்த ஆடு பவனியிலே கொண்டு வரப்படும். அது யாருடைய ஆடு என்றால் தலைமை குருவினுடைய ஆடு. தலைமை குரு, அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய தலைமை குருவினுடைய ஆடு பவனியிலே கொண்டு வரப்படும். எப்போ அப்படின்னா 4 நாட்களுக்கு முன்னாடி அது பவனியிலே கொண்டு வரப்படும். அது பவனியாக கொண்டு வந்து பலிப்பீடத்தை சுற்றி அது பலியாக ஒப்பு கொடுக்கப்படும். 2500 ஆடு பவனியிலே வராது. ஆனால் ஒரு ஆடு மட்டும்தான் பவனியிலே கொண்டு வரப்படும். அது யாருடைய ஆடு? தலைமை குருவினுடைய ஆடு. அவர் தான் அந்த கோயிலுக்கு இன்சார்ஜ். எருசலேம் ஆலயத்தினுடைய கோயிலுக்கு இன்சார்ஜ் தலைமை குரு. அவருடைய ஆடு மட்டும்தான் பவனியிலே கொண்டு வரப்படும். பலியிடுவதற்கு முன்னாடி எத்தனை நாட்களுக்கு முன்னாடி? 4 நாட்களுக்கு முன்னாடி. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை யார் பலியிட போகிறார்? இயேசு பலியிட போகிறார். பலியிட கொண்டு வந்த அந்த ஆடு யாருடைய ஆடு? தலைமை குரு ஆடு. பிரியமானவர்களே, இயேசு தான் தலைமை குரு, இயேசு தான் செம்மறி ஆடு. அவர் தான் பலியாக பவனியிலே வருகிறார். ஆக இந்த பவனியில் நாம் ஆண்டவர் இயேசு பவனியாக வருகிற போது
அவர் வெள்ளிக்கிழமை பவனியாக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட ஆடு. நான் தான் தலைமை குருவாக வருகிறேன், நான் தான் பலியாகவும் வருகிறேன் என்பதைத்தான் நாம் பவனியிலே கொண்டாடினோம். ஆண்டவர் இயேசு தன்னை கையளிக்க பவனியாக வரக்கூடிய அந்த நிகழ்வை நாம் இந்த பவனியிலே கொண்டாடி இருக்கிறோம். அப்படி என்றால் இந்த பவனி எவ்வளவு புனிதமானது. அந்த ஆட்டை அவர்கள் அவ்வளோ சேஃப்டியாக கொண்டு வருவாங்க, பவனியில் கொண்டு வரும் ஆடை பவனியை கொண்டு. ஏன்னா அது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆடு, அது கோவில் ஆடு, அது எல்லாருடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்கக்கூடிய ஆடு. எனவே தலைமை குரு ஆடு மட்டும் பவனியை கொண்டு வரும். நம்முடைய தலைமை குரு ஆண்டவர் இயேசு, அவரே செம்மறி, உலகின் பாவங்களை போக்கக்கூடிய செம்மறி. அவர் பவனியாக வரக்கூடிய பவனியிலே தான் நாம் எல்லாம் பங்கெடுத்தோம். இந்த 4 காரியங்களை இன்றைக்கு நாம் இந்த குரு தொலை ஞாயிலே நாம் கொண்டாடி இருக்கிறோம். எல்லாமே விவிலியத்தினுடைய அடிப்படையில் நாம் கொண்டாடுகிறோம். சும்மா அப்படியே கொண்டாடியில் திருச்சபை ஏதோ சும்மா ஒரு நிகழ்வை வச்சுருங்க அப்படின்னு சொல்லி. அதனால் தான் மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு நிகழ்வும் திருச்சபை நாம் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நிகழ்வும், இன்றைக்கி மட்டுமல்ல, பெரிய வியாழக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை, ஈஸ்டர் அன்னைக்கு எல்லாமே நம் திருச்சபை கொடுத்திருக்கிற காரியங்கள் விவிலியத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளின் அடிப்படையிலே நாம் கொண்டாடுகிறோம். இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது, விவிலியத்தின் அடிப்படையில் நாம் கொண்டாடுகிறோம். குருத்தோலை பவனி, இந்த குருத்தோலை ஞாயிறு ஆண்டவுடைய பாடுகளை நாம் கொண்டாடுகிற ஞாயிறு. நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவுடைய ஆற்றலை இந்த வாரத்தில் பெற்று புனிதர்களாய் மாற வல்லமை கேட்போம்.